ஜனநாயகன் அவருக்கு ஏற்ற மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்காக கண்டிப்பா மக்களுக்கான படமா தான் இருக்கும். அதுல கண்டிப்பா சோசியல் விஷயம் எல்லாமே கரெக்டா இருக்கும். மக்களுக்கான ஒரு இது அவர்தான் டைரக்டர் சொல்லிட்டார்ல, கண்டிப்பா கலந்துருக்கும். எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தளபதி ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தளபதி படம்னாலே மாசாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் வேற லெவலில் இருந்துச்சு. திரையில எப்படி ஹீரோவா இருந்தாலும் அதோட நிஜத்துல அவர் ஜனநாயகன் லாஸ்ட் டைட்டில் இப்போ விட்டாங்க. இன்னுமே ஜனநாயகன் மக்களுக்காக போராடுவாரு. கண்டிப்பா திரையில எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அதோட உண்மையா கண்டிப்பா இருப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சரா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த உண்மையாவே இருப்பார் மக்களுக்காக. அரசியல் நோக்கமா இருக்கு. தலைவர் ஃபர்ஸ்ட் லுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜனநாயகன் விட்டுருக்காங்க. ஸோ ஜனநாயகன் மக்களுக்காகவே இந்த ஹெட்டிங் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இந்த உலகத்துல வந்து மக்கள் பிரச்சனை, இந்த பாலியல் தொல்லை, நீட் பிரச்சனை எல்லாம் வருது. இதனாலே தளபதி சிஎம் ஆனா கண்டிப்பா நல்லது நடக்கும், நல்லது பண்ணுவாரு. தளபதியோட டைட்டில் ஜனநாயகன் அவருக்கு ஏற்ற மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்காக அது எப்படிப்பட்ட படமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட படமாக இருக்குன்னா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் படம் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னா மேபி அவருக்கு ஃபியூச்சருக்காக யூஸ் ஆகிற படமாக இருக்கலாம். கண்டிப்பா மக்களுக்கான படமா தான் இருக்கும். அதுல கண்டிப்பா சோசியல் விஷயம் எல்லாமே கரெக்டா இருக்கும். மக்களுக்கான ஒரு இது அவர்தான் டைரக்டர் சொல்லிட்டார்ல, கண்டிப்பா கலந்துருக்கும். நல்லா இருக்கும் படம். லாஸ்ட் மூவின்னு சொல்றாங்க. கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் பார்க்க முடியாதுல்ல, நேர்ல பார்க்கணும் அப்ப ஆசைப்பட்டோம். இப்ப நேர்லயே வராது, பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் படம்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்களோட கருத்து? அதை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சரி, படத்துல இல்லைனாலும் மக்களுக்காக வராருல, மக்களுக்காக எல்லாரும் நன்மை நடந்தா நல்லதுதானே அப்படிங்கிற ஒரு இதுல அது கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இதுதான் லாஸ்ட் மூவின்னு சொல்றாங்க. ஆமாம், ஒருவேளை T-17 வந்தா எந்த படமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? T-70 வந்தா லியோ 2 இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. அதுக்காகவே இந்த படம் ஒரு நடிக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசா வேற லெவல்ல கொண்டு மக்களை கவர்றதுக்காக நினைக்கிறேன். அந்த படத்தோட டைட்டில் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒருவேளை T-17 வந்தா அது எப்படிப்பட்ட படமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? T-70 வந்தா லியோ 2 வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாக லியோ இருக்கலாம். லியோ 2 இருக்கலாம். இல்ல, அவர் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல, இன்னும் வரமாட்டாரு. வாய்ப்பு இல்ல, அவர் சொன்னாரு கண்டிப்பா இனிமே வரமாட்டாரு. அவர் மக்களுக்காக வந்துட்டாரு. இனிமே அவ்வளவுதான், ஒரு கெரியரே விட்டாரு எங்களுக்காக. கண்டிப்பா அவர் வந்து ஜெயிப்பார். கண்டிப்பா. அவரோட அரசியல் பயணம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியல்னா நல்லது செய்யணும்னு மனசு இருந்தால் போதும். அது அவருக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அரசியல் பயணம் கண்டிப்பா ஜெயிப்பாரு. மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் எங்கேயாச்சும் திருந்தணும். அவரு எப்படி சொல்றது, விஜயகாந்த் தான் தவறு விட்டாச்சு, இப்பயாச்சும் வரணும். கண்டிப்பா வருவார். எப்படிப்பட்ட படமா இருக்கு? எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, அரசியல் வந்து என்ன சொல்றது, எம்ஜிஆர் எப்படி ஒரு டிஎம்கேல இருந்து தனியா பிரிஞ்சு ஏடிஎம்கேன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரோ, இவர் வந்து அந்த அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு தனியாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதனால எம்ஜிஆர் மாரி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு கிடைச்சா நல்ல ஒரு கிடைச்சா நல்லா இருக்கும்.